இன்றைக்கி வந்து டியூஸ்டே தான். பட் வந்து பெரியவங்க வந்து ஸ்கூலுக்கு போகல. ஏன்னா நாளைக்கு எக்ஸாம்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஸ்டடி ஹாலிடேஸ் விட்டுருந்தாங்க. சரி தம்பியும் ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாம், அவங்கள மட்டும் கூப்பிட போக வேண்டியது இருக்குமேன்னு சொல்லிட்டு அவங்களையும் நிப்பாட்டிட்டேன். நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம் அவங்களுக்கு, அதனால் வந்து காலையிலே படிக்க போயிட்டாங்க. சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு இட்லி சாம்பார்லாம் வேண்டாம், எனக்கு போரிங்காக இருக்குன்ட்டாங்க. சரி அப்படியே சாப்பிட்டா பெருசாக படிப்பு ஒன்றும் ஏறாது, அவங்களுக்கும் டயர்டாகிடும்னு சொல்லிட்டு கெல்லாக்ஸ் போட்டு கொடுத்துட்டேன் பாலில். நாங்கள் வந்து இட்லி சாம்பார் செஞ்சதை நானும் தம்பியும் சாப்பிட்டுட்டோம். ஒரு நாள் லீவ்னால் அது கம்ப்ளீட் லீவ் தான், வேலைக்கும் சேர்த்து தான். வேலைலாம் வந்து பொறுமையாக செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன் லேசியாக. லன்ச் கூட ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து பயங்கர சோம்பேறியாக இருந்துச்சு. அதனால் வந்து நாங்கள் ரெகுலராக ஆர்டர் பண்ணுற இடத்துலேருந்து பிரியாணி வாங்கிக்கலான்னு. ஏன்னா வந்து ஒரு நாள் ஸ்கூலுக்கு நம்ம ஆரம்பிக்கும் போது டே ஏர்லியாக ஸ்டார்ட் ஆகிடும், அப்படியே ஒரு வேளை அப்படியே போயிட்டுருக்கோம். இந்த காலையிலே வந்து லேசியாக போனதுனால வந்து லன்ச்சும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பெருசாக இது இல்லை. சரி அதனால் அப்படி தான் சாப்பிடும்போதே வந்து சுற்றி வேலை இருந்துச்சு. சரி இருந்தாலும் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு கூட ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேலையெல்லாம் தொடங்கலான்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுருந்தேன். நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்து கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு தூங்கியும் எழுந்தாச்சு. சரி ரொம்ப நேரம் உட்காந்துட்டு தூங்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு கடகடன்னு எழுந்து வேலை செய்ய ஆரம்பித்தேன். ஒரு 4 o'clock மேலே போட்டதெல்லாம் அப்படியே இருந்துச்சு. காலிலேருந்து சாப்பிட்ட பாத்திரம் கூட அப்படியே சிங்கில் நிரம்பி இருந்துச்சு. வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி பெருக்கி எடுத்துகிட்டு சிங்கில் இருக்க பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு துவைச்ச துணியெல்லாம் எடுத்து கம்ப்ளீட்டாக எடுத்து வச்சாச்சு. அப்போ தான் நாளைக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்.